வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ரூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரூல் தான், ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஒன், சம்படி, எவ்ரிபடி, எவ்ரி திங், சம்திங், எனி திங், எனி ஒன், நோபடி, நத்திங். இது எல்லாமே வந்து சிங்குலர் தான், ஓகேவா? இது எல்லாமே வந்து சிங்குலர் நவுன் தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு, அதாவது சிங்குலர் ப்ரோனவுன். இது வந்து ப்ரோனவுன் சொல்லுவோம். ஸோ இந்த சிங்குலர் ப்ரோனவுன் தான். இந்த மாதிரி சிங்குலர் ப்ரோனவுன் வந்துச்சுன்னா அதோட வெர்பு வந்து சிங்குலராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வெர்பு நவுன் சிங்குலராக இருந்தால் வெர்பும் சிங்குலராக தான் இருக்கும். இப்போ சம் ஒன், அப்புறம் சம்படி, எவ்ரிபடி, எனி ஒன், நோபடி அப்படிங்கிற இந்த மாதிரி ஒன் படி அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பர்சனை குறிக்கும், ஓகேவா? அது வந்து ஒரு பர்சனை குறிக்கும், ஒரு நபரை குறிக்கும். அதே மாதிரி இப்போ எவ்ரி திங், அப்புறம் சம்திங், எனி திங், நத்திங் அப்படின்னு திங்குன்னு வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு திங்ஸை குறிக்கும், ஓகேவா? அது வந்து ஒரு பொருளை குறிக்கும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வந்து சிங்குலர் தான். இது வந்து சிங்குலர் ப்ரோனவுன். ப்ரோனவுன் சிங்குலராக இருந்தால், அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வெர்பு வந்து கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருவோம். எவ்ரிபடி இஸ் அல்லது ஆர் ரெக்யூர்டு டு கிளியர் தயர் அல்லது ஹிஸ் டியூஸ். ஸோ எவ்ரிபடி அப்படிங்கிறது வந்து என்னது? சிங்குலர் ப்ரோனவுன். ஸோ இது சிங்குலராக இருந்தால் வெர்பு சிங்குலராக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இஸ் தான் வரும், ஓகேவா? அடுத்தா இங்கே வந்து பாருங்கள், ரெக்யூர் டு கிளியர் தயர் அல்லது ஹிஸ் டியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா இங்கே வந்து சிங்குலராக தானே இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சிங்குலர் தான் வரணும். இங்கே வந்து சிங்குலர்னா இங்கே வந்து சிங்குலர் தான் வரணும். அப்படிங்களா? இங்கே வந்து ஹிஸ்ஸுங்கிறது சிங்குலர், தயருங்கிறது ப்ளூரல். அப்படிங்கனால ஹிஸ் தான் வந்து இங்கே வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோபடி. நோபடியும் சிங்குலர் தான். ஸோ நோபடி நோ அல்லது நோஸ் வருமா? நோ வருமா? நோஸ் வருமா? நோஸ் தான் வரும், ஓகேவா? ஏன்னா நோஸுங்கிறது சிங்குலர் வெர்பு, நோங்கிறது வந்து ப்ளூரல் வெர்பு. வெர்போட எஸ் சேர்த்தா வந்து இது சிங்குலர், எஸ் இல்லைனா வந்து ப்ளூரல், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நோஸ் வரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா சம்திங். ஸோ சம்திங்கிறது வந்து சிங்குலர் தான். அப்போ இந்த இடத்துல வந்து இஸ் தான் வரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா சம்திங்ஸு. ஸோ சம்திங்கிறது வந்து சேர்ந்து வந்தால் தான் வந்து அது வந்து சிங்குலர் ப்ரோனவுன். இந்த மாதிரி சம்முன்னு வந்துட்டாலே வந்து சம்முன்னு தனியாக வந்தால் அது வந்து என்னது? ப்ளூரல், ஓகேவா? ஸோ இது நம்ம அடுத்து நம்ம தனியாக படிப்போம். பட் இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்து சொன்னால் தான் வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படிங்கனால இந்த இடத்துல வந்து இதை போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சம்முன்னு தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூரலாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ சம்மு இங்கே வந்து அப்போ இது ப்ளூரலாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நவுன் வந்து ப்ளூரலாக தான் வரும். ஸோ சம் திங்ஸ். ஸோ இங்கே இஸ் வருமா? ஆர் வருமா? கண்டிப்பாக வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் அப்படின்னா வந்து வெர்ப் வந்து என்னவாக இருக்கணும்? ப்ளூரலாக தான் இருக்கும். ஸோ ஆர் தான் வந்து இங்கே வரும், ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். த கொஸ்டின் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் நோபடி வர் ஏபிள் டு ஆன்சர் இட், ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்ப் இருக்குது. இங்கே வாசன் இருக்குது, இங்கே வந்து வேறுன்னு இருக்குது, ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த கொஸ்டின், தேங்கிறது வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சப்ஜெக்டாக இருக்கும். அதாவது இது வந்து நவுனாக இருக்கும், ஓகேவா? ஸோ நவுன் வந்து சிங்குலராக இருந்தால் வெர்பு சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ இதுவும் சிங்குலர், இதுவும் சிங்குலருங்களாம் இது ஓகே, இது வந்து கரெக்ட் தான், ஓகேவா? அடுத்த பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபிகல்ட் தட் நோபடி வேர் ஏபிள் டு ஆன்சர் இட். ஸோ இப்போ நோபடி அப்படிங்கிறது வந்து என்னது? சிங்குலர். ஸோ இங்கே ப்ரோனவுன் வந்து சிங்குலர், அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வெர்பு வந்து சிங்குலராக தான் இருக்கணும். பட் வேர் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வெர்ப், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேர் வராது, வாஸ் வரும், ஓகேவா? ஸோ வாஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்குது, ஓகேவா? அடுத்தா பார்த்தீங்கன்னா நத்திங் பட். ஸோ நத்திங் பட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நத்திங் பட், நோபடி பட் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா பட்டுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. பட்டு வந்து கன்ஜங்ஷனாகவும் வரும், பட்டு வந்து ப்ரிப்போசிஷனாகவும் வரும், ஓகேவா? ஸோ கன்ஜங்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு வந்து நம்ம கன்ஜங்ஷன் படிக்கிறப்ப படிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து பட்டு வந்து நத்திங்க்கு அப்புறம் உடனே வந்து பட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கும். ஸோ ப்ரிப்போசிஷன்னா ஒன்றும் இல்லை, நான் ஆஃபுக்கு சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி தான். ஆஃபுங்கிறது வந்து ப்ரிப்போசிஷனாக இருந்துச்சுன்னா ஆஃப்க்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து என்னவாக இருக்கும்? சப்ஜெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பட்டு வந்து ப்ரிப்போசிஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது வந்து என்னவாக இருக்கும்? சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நத்திங், நோபடி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பட்டுங்கிறது வந்து ப்ரிப்போசிஷன். இந்த பட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது அதை தவிர அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இந்த பட்டுக்கு வந்து அதை தவிர அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பட்டு கன்ஜங்ஷனில் வர்றது வந்து நம்ம கன்ஜங்ஷன் படிக்கிறப்ப பார்ப்போம். இந்த மாதிரி நத்திங் பட், நோபடி பட் அப்படின்னா நத்திங் பட்னா அந்த ஒரு பொருளை தவிர, அதுக்கப்புறம் நோபடி பட் அப்படின்னா வந்து அவனை தவிர, அந்த பர்சனை தவிர அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், நத்திங் பட் சம் புக்ஸ் வாஸ் அல்லது வேர் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பட் வந்து என்ன அர்த்தம்? ப்ரிப்போஷனில் வந்திருக்கு. ஸோ ப்ரிப்போஷனில் வந்திருக்குன்னா இங்கே சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்? ப்ரிப்போஷனுக்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நத்திங் தான் வந்து இங்கே வந்து சப்ஜெக்ட்டு. நத்திங் வந்து சிங்குலராக ப்ளூரலா? நத்திங் வந்து எப்போவுமே வந்து சிங்குலர் தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இது சிங்குலர் அப்படிங்கிறனால
வெர்பு வந்து சிங்குலராக தான் இருக்கும். ஸோ வெர்பு வந்து என்னவா இருக்கும், வாஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே சம் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சம் வந்து ப்ளூரல், புக்ஸ் ப்ளூரல் அப்படிங்கனால இந்த இடத்துல வேற நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா. பட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போஷனுக்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து என்னவா இருக்கும், சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ சம் புக்ஸுங்கிறதுல என்னவா இருக்கும், குவாலிஃபயராக இருக்கும். ஓகேவா. ஸோ சம் புக்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல குவாலிஃபயராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எனிபடி ஹாவ் எக்ஸ்ப்ளோர்டு இன் டு திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் வந்து சிங்குலர், அப்போ இஸ் வந்து சிங்குலராக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எரர் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எனிபடி. ஓகேவா. ஸோ எனிபடி அப்படிங்கிறது வந்து என்னது, எனிபடி எனிஒன் என்ன வந்தாலுமே வந்து என்னது, சிங்குலர் தான். ஓகேவா. ஸோ எனிஒன் எனிபடி வந்தால் சிங்குலர் தான். ஸோ இது சிங்குலராக இருந்தால் வெர்பு வந்து சிங்குலராக தான் இருக்கணும். இங்கே வந்து ஹேவ் வந்து ப்ளூரல் வெர்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. ஓகேவா. ஸோ பிங்கிற பார்ட்டில் தான் வந்து எரர் இருக்குது. இங்கே ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் வந்தால் தான் வந்து கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள், நோ எனிபடி கேன் ஆன்சர் த கொஸ்டின் இஃப் தே நோ. இங்கே பார்த்தீங்கன்னா எனிபடி அப்படிங்கிறது வந்து என்னது, சிங்குலர் தான். ஸோ கேன்கிறது சிங்குலர் தான். ஸோ எனிபடி அப்படிங்கிறது வந்து சிங்குலர். அடுத்து இங்கே சிங்குலர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சிங்குலராக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், இங்கே தேருங்கிறது ப்ளூரல், ஹிஸ்ஸுங்கிறது சிங்குலர். ஸோ இங்கே வந்து சிங்குலர் தான் வரணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா. ஸோ இங்கே சிங்குலர்னா இங்கே சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ தேங்கிறது வந்து என்னது, ப்ளூரல். ஸோ இந்த இடத்துல தே வராது. ஓகேவா. தே வராது. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹீன்னு வரும். ஓகேவா. இந்த இடத்துல வந்து இஃப் ஹீ நோ அப்படின்னு வந்து வரும். ஓகேவா. ஹீ நோன்னு வராது. நோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோங்கிறது வந்து ப்ளூரல். ஓகேவா. ப்ளூரல் வெர்பு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீ நோஸ்ன்னு வரும். ஓகேவா. ஸோ ஹீ நோஸ்ங்கிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். இங்கே வந்து இப்போ ஹீ ஷீ அப்படின்னு ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ ஷீ இட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேல் இருக்கிறத தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஹீ கொடுக்காம ஷீ கொடுத்துருந்தாங்கன்னா ஷீ எடுக்கலாம். பட் ஹீ ஷீ ரெண்டுமே வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ஹீ தான் எடுக்கணும். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான ரூல் தான். இப்போ இதே நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா. இங்கே வந்து நோஸ்ன்னு வரும். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான ரூல் தான், புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி ஒவ்வொரு ரூலாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.